ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் அலுமினியம் கம்பெனி 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது 2025க்கு அப்படிங்கிறத சின்னமாக பார்த்துடலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1 10 100 1000 10,000 லட்சம் டன்ஸ் சர்ப்ளஸாக இருந்தது 2024க்கு. இப்போ டெஃபிஷியேட் வந்து 8000 டன் 2025க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ப்ரைஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன தடவையை காட்டும் இந்த தடவை கொஞ்சம் கூட ப்ரைஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $2600 கிட்டக்க இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனிவே இது வந்து இப்போ 2025க்கு டிமாண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ அலுமினியம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் கெப்பாசிட்டிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா 100% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இதோடைய எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் இவங்க வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் வந்து இவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம போவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ பெரிஷில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 228ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 174 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நிறையவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாகவும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0 இருக்கிறதுனால ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் 1.78, அதனால வெரி ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 10 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 7 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 2 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. 2024 இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 2023 நெட் கேஷ் ஃப்ளோ நம்ம கம்பேர் பண்ணும்போது 2023ல் -349ன்னு இருந்தது, 2024ல் -19ன்னு இருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 2023ல் 908ன்னு இருந்தது, 2024ல் 2719ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -334ன்னு இருந்தது, கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் 2024ல் பண்ணியிருக்கிறாங்க. இது 1670 கிட்டக்க கூட இருக்கு போன வருஷத்தை காட்டிலும். இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்ல P&L பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 38.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவென்யூ ஒரு 7% கம்மியாயிருக்கு. இந்த தடவை டிடிஎம் ரெவென்யூவே பார்த்தோம்னா 15,400 கோடி ரூபாய்க்கு இருக்கு இப்போ வரைக்கும். அடுத்த குவார்டரோட ரிசல்ட் வரும்போது பார்ப்போம். இந்த இடத்துல இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2024ல் 10.8ன்னு இருக்கு. இது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு 2 ரூபா கூட, 3 ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க. இது கொஞ்சம் 2022 தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். 2022ல் கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டு திருப்பி கீழே டவுன் ஆகிற மாதிரின்னு வருது. 2022 தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நார்மல் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் இயருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அனாலிசிஸ்ட் வந்து 123% இபிஎஸ் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன வருது, என்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்கறதுக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்குறோம். தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் 2024 டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது
நெட் ப்ராஃபிட் 232% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ ஒரு 700 கோடி ரூபாய் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 8.5 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா கூட. இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 22.9 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதுலயும் கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 6 குவார்ட்டருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 1% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 2.05% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பாயிண்டா கிடைக்குது, பாசிட்டிவ் பாயிண்டா கிடைக்குது. இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம். எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ வந்து 85 ரூபா, ஃபேர் பிரைஸ் 209, கரண்ட் பிரைஸ் 174, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ 0.83 இருக்கு. இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். குமுலேட்டிவ் இபிஎஸ் 3 குவார்ட்டருக்கும் இப்போ சேர்த்து 17 ரூபான்னு வந்திருக்கு. நமக்கு வந்து போன வருஷம் நமக்கு ஆனுவலைஸ்டா இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10.8ன்னு இருந்தது. இப்பவே இவன் வந்து 17 இபிஎஸ் 17 எடுத்துட்டான். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு நெகட்டிவ் போகாம பாசிட்டிவ் எடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இது எவ்வளவு ஒரு 3 ரூபாய் எடுத்தாலே கிட்டத்தட்ட டபுள் ஆயிருது போன வருஷத்தை காட்டிலும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எவ்வளவு எடுக்க போறாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப குமுலேட்டிவ் இபிஎஸ் 17 இருக்கு, அதோடைய ஆவரேஜ் 6 வருது. இபிஎஸ் ஓட டிடிஎம் 23 இருக்கு. இது கொஞ்சம் ஃபிராக்ஷன்ல வரும். நம்ம அந்த ஃபிராக்ஷனை நம்ம ஆன் பண்ணிக்குவோம். இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 22.80 இருக்கு. அதோடைய ஆவரேஜ் 5.80. குமுலேட்டிவ் இபிஎஸ் ஓட இது பார்த்தோம்னா 17.40, அதோட ஆவரேஜ் 5.80. அப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது 5.70 இருந்து 5.80 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. எக்ஸிட் ஆக போறது 5.4. அதை காட்டிலும் இது கூட தான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். ஒரு 20 இருந்து 30 பைசா தான் கூட வருதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனா Q3ல வந்து இவன் 8.5 எடுத்துட்டான். அதை பார்க்கும்போது ஆவரேஜ் வந்து 3 ரூபா கம்மியா வருது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவான், கொஞ்சம் கரெக்ஷன் வரபடி வந்துட்டு அவன் வந்து கொஞ்சம் அடுத்த குவார்ட்டருக்கு இதை காட்டிலும் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சைட்வேஸோ இல்லாட்டி கன்சாலிடேஷன்ஸோ அப்படி மெதுவா போவான். ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா வரல, சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னா அப்படியே கீழே கரெக்ஷனை லீட் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இபிஎஸ் அதோடைய ப்ரொஜெக்ஷன் 4 குவார்ட்டருக்கு சப்சிக்வெண்ட் இருக்கக்கூடிய 4 குவார்ட்டருக்கும் ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம போடும்போது இது புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 297 இருந்து 419. ஆனா இவன் ரொம்ப கீழே இருக்கிறான். இப்ப வந்து 174 இருக்கிறான். அவன் 174க்கு கீழே 174க்கு கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 165 இருந்து 123 அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கும். இது கீழே சப்சிக்வெண்டா கரெக்ஷன் எடுத்தா. இப்ப நமக்கு இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 170 இருந்து 210 வரைக்கும் ஒரு பஃபர் ஜோன் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்ப சுத்திட்டு இருக்கிறான். கீழே உடைச்சு கரெக்ஷன் சப்சிக்வெண்டா லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 165 இருந்து 123 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு கரெக்டிவ் ரேஞ்சில் இருக்குங்கிறத, பெரிஷ் ரேஞ்சில் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். எக்ஸ்பனன்ஷியலில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். இப்போ சார்ட்ல பார்க்கும்போது நான் R1 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம கீழே இருந்தே நம்ம பார்த்துட்டு போவோம். S3 76 இருந்து 84, S2 144 இருந்து 156, S1 242 இருந்து 259. பிபியோட ஜோன் அதுல பாட்டம் லைன் பார்த்தோம் அப்படின்னா 306 இருந்து 325. எக்ஸாக்டா பிரேக் பாயிண்ட்ங்கிறது 379 இருந்து 402. பிரேக் பாயிண்ட் ஜோனோட டாப் வேல்யூ 463 இருந்து 489. அதை உடைச்சு மேல போகும்போது R1 559 இருந்து 588 இருக்கு. இப்ப இவனுடைய என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம். 2022ல S3 உடைச்சு மேல அப்படியே 2024ல S4ஐயும் உடைச்சு பெருசா கரெக்ஷன் எடுக்காம இந்த எலெக்ஷன் டயத்துல மாத்திரம் ஒரு சின்ன இதை கொடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி S1 வரைக்கும் போயிட்டு இப்ப S2 நோக்கி கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா இந்த ரீஜன்லயே எங்கேயாவது அது சப்போர்ட் எடுக்கலாம், மிட் பாயிண்ட் லெவல்லயே சப்போர்ட் எடுக்கலாம், இல்லாட்டி S2 வரைக்கும்
இவன் வந்துட்டு சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி வந்து இவன் இதே மாதிரியே 2 ஸ்கிப் பண்றான்னு வச்சுக்குவோம். ஏன்னா இங்க வந்து S2 ஸ்கிப் பண்ணி S1 வரைக்கும் போயிட்டான். அதே மாதிரியே இங்க 2 ஸ்கிப் பண்றான்னா பிபி பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணி R1 போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்குவோம். ஆனா அவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பிட்டான்னா கீழே சப்போர்ட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.